காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனைத்து மதத்தினரின் உரிமைகளும் பாதுகாக்கப்படும், ஜனாதிபதி உறுதி. மாவையுடன் ரணில் திடீர் சந்திப்பு, அரசியல் தீர்வு குறித்து விசேட பேச்சு. முல்லைத்தீவில் வாக்குச்சீட்டை ஒளிப்படமெடுத்த ஆசிரியர் கைது. சமூக விஞ்ஞான ஆய்வு மையமும் கடற்தொழில் பிரதிநிதிகளும் இணைந்து அரியநேத்திரனுக்காக தொடர் பரப்புரை. நாமல் ராஜபக்ஷவின் பொதுக்கூட்டத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட மாணவர்கள். ரணில் தோற்றால் 2 வருடங்களில் மீண்டும் ஜனாதிபதி தேர்தல், எச்சரிக்கின்றது ஐதேக. 10வது ஜனாதிபதி தேர்தலுக்கு இடையில் நிரந்தர அரசியல் தீர்வுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும், அரியநேத்திரன் நம்பிக்கை. தொடர்வென விரிவான செய்திகள். அரசியலமைப்பின் பிரகாரம் இந்த நாட்டில் உள்ள அனைத்து மதத்தினரின் உரிமைகளையும் உறுதிப்படுத்த அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற இலங்கையின் அப்போஸ்தலிக்க ஆயர் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். நாடு எதிர்நோக்கும் தற்போதைய சவால்களை எதிர்கொள்வதில் ஆன்மீக வழிகாட்டலை உறுதிப்படுத்த அனைத்து மதத்தினருக்கும் இடையிலான தொடர்ச்சியான ஒத்துழைப்பு அவசியம் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இலவச கிறிஸ்தவ தேவாலயங்களின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் கலாநிதி கிர்பிடி லெனரோல் தேரோ தலைமையில் 160 மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டதுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் பல மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவிற்கும் இடையில் சந்திப்பொன்று நேற்றிரவு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. யாழ்ப்பாணத்திற்கு பிரச்சாரத்திற்கு சென்றுள்ள ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க காங்கேசன்துறையில் உள்ள மாவை சேனாதிராஜாவின் வீட்டிற்கு சென்று அவரை சந்தித்தார். இதன்போது நீண்டகாலமாக தீர்க்கப்படாத இனப்பிரச்சினைக்கு சமஷ்டி அடிப்படையில் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் போரினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை பொருளாதாரத்தின் ஊடாக வளப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்ததாக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். தேர்தலின் பின்னர் இந்த பணிகளை முன்னெடுக்க எதிர்பார்ப்பதாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். பொருளாதாரத்தில் சிறந்த அனுபவம் உள்ளதால் ரணில் விக்ரமசிங்கே இதனை செய்து முடிப்பார் என்று தான் நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தலின் பின்னர் பாரிய கடமைகள் இருப்பதாகவும் சமஷ்டி அடிப்படையில் தீர்வு கண்டு நாட்டின் தலைவராக ரணில் விக்ரமசிங்கே இருக்க வேண்டும் என்று கோரியதாகவும் மாவை சேனாதிராஜா தெரிவித்தார். முல்லைத்தீவில் வாக்குச்சீட்டில் புல்லடியிட்ட பின்பு ஒளிப்படம் எடுத்த ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது. தபால் மூல வாக்களிப்பின் போது நேற்று முன்தினம் புதுக்குடியிருப்பு பகுதியில் உள்ள பாடசாலையொன்றில் கடமையாற்றும் ஆசிரியர் ஒருவர் வாக்குச்சீட்டை புல்லடியிட்ட பின்னர் கைத்தொலைபேசி மூலம் ஒளிப்படம் எடுத்துள்ளார். இதனை அறிந்த தேர்தல் கடமையில் இருந்த அதிகாரிகள் மேற்படி ஆசிரியர் தொடர்பில் முல்லைத்தீவு போலீசார் மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு என்பனவற்றின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளனர். இதையடுத்து அந்த ஆசிரியர் தேர்தல்கள் செயலகம், முல்லைத்தீவு போலீசார் ஆகியோர் இணைந்து மேற்கொண்ட விசாரணையில் மேற்படி ஆசிரியர் சங்கு சின்னத்துக்கு வாக்களித்த வாக்குச்சீட்டை படம் எடுத்தமை தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் அந்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தமிழ் மக்கள் பொதுச்சபையும் தமிழ் தேசிய அரசியல் நிலைப்பாட்டில் உள்ள கட்சிகளாலும் ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்தப்பட்டுள்ள தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரனுக்கு சார்பான பரப்புரையானது பல்வேறு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் நேற்று கோப்பாய் தொகுதியில் நீர்வேலி, பால்பண்ணை, கோப்பாய், சிறுப்பட்டி உட்பட பல்வேறு பகுதிகளில் அதிதீவிரமாக இடம்பெற்றுள்ளது. சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குநரும் சட்டத்திறனியுமான C.R. ஜோதிலிங்கம் தலைமையில் இடம்பெற்று வருகின்ற பரப்புரையில் வடமாகாண கடற்தொழில் அமைப்பு பிரதிநிதிகளும் இணைந்துள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவின் பொதுக்கூட்டத்திற்கு பொம்மை துப்பாக்கியுடன் வந்த 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். வெளிமடை நகரில் உள்ள இந்திராணி திரையரங்கில் நேற்று இடம்பெற்ற பொதுஜன பெரமுனவின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்குள் நுழைய முற்பட்ட போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
ஜனாதிபதி வேட்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தின் பாதுகாப்பிற்காக சுற்றுவட்டார போலீஸ் நிலையங்களின் அதிகாரிகளும் அழைக்கப்பட்டிருந்தனர். இதன்போது பாடசாலை மாணவர் ஒருவரும் பல்கலைக்கழக மாணவர் ஒருவரும் கூட்ட மண்டபத்திற்குள் நுழைய முற்பட்டதை அடுத்து அம்பகஸ்தோவ போலீசாரும் பண்டாரவளை விசேட குற்றப்பிரிவு போலீஸ் அதிகாரிகளும் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது மாணவர்களிடம் பிளாஸ்டிக் கை துப்பாக்கி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டு வெளிமடை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அம்பகஸ்தோவ போலீஸ் நிலைய கட்டளை தளபதி போலீஸ் பரிசோதகர் RMS ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். பொதுக்கூட்டத்தில் தமது பெற்றோர்கள் இருந்ததால் அவர்களுடன் வீடு திரும்பவே கூட்ட அரங்கிற்கு வந்ததாக மாணவர்கள் வெளிமடை போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க தோல்வியடைந்தால் 2 வருடங்களில் மீண்டும் ஜனாதிபதி தேர்தலுக்கு இலங்கை செல்ல வேண்டியிருக்கும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் 78வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு கட்சியின் தலைமையகமாக ஸ்ரீகொத்தவில் இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் 2024 ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச அல்லது அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றால் இலங்கை மீண்டும் ஜனாதிபதி தேர்தலை சந்திக்க நேரிடும். பொருளாதாரத்தை நடத்துவது குறித்து அவர்களுக்கு சரியான புரிதல் இல்லாததே இதற்கு காரணம் என அவர் குறிப்பிட்டார். 10வது ஜனாதிபதி தேர்தலுக்கு இடையிலே நிரந்தர அரசியல் தீர்வை முன்வைப்பதற்கான ஒரு நடவடிக்கையை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என தமிழ் பொது கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் ப. அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்று பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுத்த நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், இந்த தேர்தலின் ஊடாக தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தியதன் மூலம் சர்வதேசத்திற்கும் சிங்கள தேசத்திற்கும் அயல்நாடான இந்தியாவுக்கும் ஒரு செய்தியை சொல்ல இருக்கின்றோம். கடந்த 75 ஆண்டுகளாக ஏமாற்றப்பட்ட இனம் இனியும் ஏமாறுவதற்கு தயாரில்லை என்பதே அதுவாகும். 9வது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட உள்ள அந்த தென்பகுதியைச் சேர்ந்தவருக்கு தாங்கள் தொடர்ச்சியாக தமிழ் மக்களை ஏமாற்றியிருக்கின்றோம் என்ற மனச்சாட்சி அவர்களுக்கு உறுத்தும். 10வது ஜனாதிபதி தேர்தலுக்கு இடையிலே நிரந்தர அரசியல் தீர்வை முன்வைப்பதற்கான ஒரு நடவடிக்கையை அவர்கள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதற்கு அப்பால் சிதறி கிடக்கின்ற எமது தமிழ் தேசிய கட்சிகளை ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவதற்கு ஒரு முன்னேற்பாடாகவும் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு எடுத்திருக்கின்ற முயற்சி என்பது பயனளிக்கும். ஆகவே தமிழ் மக்களாகிய நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விடயம், கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே பலருக்கு வாக்களித்திருக்கின்றோம், பேசியிருக்கின்றோம், ஏமாந்தும் இருக்கின்றோம். ஆகவே இம்முறை நாங்கள் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், ஜனாதிபதியாக ஒரு தமிழர் வர முடியாது என்றாலும் கூட எம்மை புறக்கணித்து 13வது அரசியல் திருத்தத்தை கூட செய்யாது யுத்த குற்றத்திற்கு சர்வதேச விசாரணை செய்யாமல் உள்ள நிலையில் இந்த தேர்தலில் தமிழ் மக்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்.